வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காதல் சிறகை காற்றினில் விரித்த சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் பவித்ரா. ஹலோ பாலா என்று ஒருவரை ஒருவர் அழைத்தபடி வந்தனர். இருவரும் காதலர்கள். வாழ்க்கையில் காதலை புனிதமாய் மதிப்பவள் பவித்ரா. அவளை நேசிக்கிற பாலாவும் அப்படித்தான். சாரி டியர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றாள் பவித்ரா. ஆமா, எப்ப பாரு இதையே தான் சொல்ற. ஆமா, அப்படித்தானே எங்களால் சொல்ல முடியும். பின்ன உங்களை மாதிரி என்ன வெட்டி ஆளுங்களா? இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் ஆம்பளைங்க எல்லாம் பெருசாக வெட்டி முறிக்கிறீங்களா என்ன? வேலைக்கு போகிறீங்க, வர்றீங்க, ஆச்சு ஊச்சுன்னு காட்டிக்கிறீங்க, கேட்டால் சம்பாதிக்கிற வர்க்கம்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் பொம்பளைங்க சரி சமமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் நீங்கள் பொம்பளைங்களை மிரட்டுறதுக்கும் வழி இல்லை. நாங்கள்லாம் அப்படியா இருக்கோம்? வேலைக்கு போகிறோம், வீட்லேயும் வந்து வேலை செய்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் இன்னும் ஆண் ஆதிக்க பிரதிநிதியாகவே இருக்கீங்க. எப்பத்தான் நீங்கள்லாம் திறந்து போறீங்களோ என்று நீண்ட பிரசங்கமே செய்தாள் பவித்ரா. ஓகே ஓகே, இதோ போட்டுட்டேம்மா, போதுமா என்று தன் கன்னத்தில் போட்டு கொண்டான் பாலா. சிரித்தபடி அவனை பார்த்தாள் பவித்ரா. கேட்டாள், இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டில் கேட்டுட்டீங்களா? எதை பத்தி? அவன் அப்படி கேட்டதுதான் தாமதம். சட்டென்று அங்கிருந்து எழுந்தாள் பவித்ரா. தன் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாலா அசந்து போனான். அவனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. சட்டென்று அவள் கையை பற்றினான். கோபமாய் திரும்பி பார்த்தாள் அவள். பரிதாபமாய் அவளை பார்த்தான் பாலா. அவள் அங்கிருந்து கிளம்பினாள். இதனை தூரத்தில் இருந்து கவனித்தபடி இருந்தார் குமரவேல், பவித்ராவின் குடும்ப நண்பர். பவித்ராவின் அப்பாவும் அவரும் நீண்ட நாளைய நண்பர்கள். பவித்ராவின் குடும்பமே ஒரு மரியாதைக்குரிய குடும்பம். அந்த வீட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் மேன்மையானவர்கள். ஏதாவது ஒரு துறையில் தங்கள் முத்திரையை பதித்து இன்றைய அவசர உலகில் உணர்ச்சி பூர்வமாய் ஆக்கப்பூர்வமாய் தங்களை வெளிக்காட்டி கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பவித்ராவா இப்படி என்று அதிர்ந்து போனார் குமரவேல். மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து செடி மறைவில் போய் கீழே அமர்ந்து கொண்டார். பவித்ரா போவதை பார்த்த பாலா அவளை பின்தொடர்ந்தான். அவன் வருவதை பார்த்த பவித்ரா, யூ சி மிஸ்டர் பாலா, நீங்க உங்க பொறுப்பை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாம மீட் பண்ணுவோம், ஓகே என்றபடி தன் கைநெட்டி ஹோண்டாவில் பறந்தாள். அவள் போவதை பார்த்தபடி நின்றிருந்தவன் உதட்டை பிதுக்கியபடி தன் தோளை குலுக்கி கொண்டான். மறுநாள் மாலை சூரியனின் மஞ்சள் ஒளி வானில் படரத் தொடங்கி இருந்த வேளை. கூடடைய கூடி சப்தமிடும் பறவைகளின் கூக்குரல் ஆங்காங்கே ரீங்காரமாய் இருந்தது. ஆங்காங்கே பலர் அந்த மாரதி பூங்காவில் ஓய்வு கொள்ள அமர்ந்திருந்தனர். ஆயி மண்டபத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பட்டு பார்க்க ரம்யமாயிருந்தது. அந்த வெளிச்சம் மறைந்து செயற்கையாய் ஒளியை குமிழ் விளக்குகள் மின்னி பிரசவித்தன. அதை பார்த்தபடி அங்கே அமர்ந்திருந்த பாலாவின் வாய் எதையோ முணுமுணுத்தது. அவள் ஏன் இன்னும் வரவில்லை? இன்னுமா அவள் கோபம் தீரவில்லை? பின்ன இருக்காதா என்ன? அவள் கோபம் நியாயமானதுதானே. எத்தனை நாளைக்குத்தான் அவள் பொறுத்திருப்பாள்? கல்லூரியில் தொடங்கிய காதல் மெல்ல வளர்ந்து மென்மையை சுமந்ததல்லவா அது? அதன் பரிபூரண வளர்ச்சிக்குள் பயணித்து இன்று வேலையும் தேடிக்கொண்ட பின்னரும் கல்யாணம் கட்டிக்கொள்ளாமல் தாமதிப்பது எந்த வகையில் நியாயம்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னுள் இருந்து கொண்டு எது என்னை இப்படி பயந்தாங்குள்ளியாக ஆக்கிவிட்டிருக்கிறது? எதையும் அப்பாவிடம் சொல்ல பயம் என்றால் புனித உருவாய் மனிதனை வளம் பெற செய்யும் தாய் இருக்கிறாளே, அவளிடம் சொல்லலாமே. அதை கூட செய்யாது நான் ஏன் இப்படி சிந்தனையற்று போனேன்? இப்படியே இன்னும் சில நாள் இருந்தால் ஒருவேளை நான் பவித்ராவை இழந்து விடுவேனோ? தம்பி, மணி என்னாச்சு என்று ஒருவர் கேட்ட கேள்விக்கணையால் தன் பகற்கனவில் இருந்து மீண்டான் பாலா. மணி 7 தாண்டி விட்டிருந்தது. பவித்ரா இன்னும் வந்த பாடில்லை. அவளுக்காக காத்திருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் பாலா. ஒவ்வொரு நாளும் இப்படியே போய்கொண்டிருந்தது. பாலாவுக்கு தன் மீதே வெறுப்பு வளரத் தொடங்கியது. பவித்ரா வரவே இல்லை.
அவள் வேலை செய்யும் அலுவலகத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்றாலோ அது அவளுக்கு பிடிக்காது என்பதை அறிந்திருந்தான் அவன். பாலா அன்று முன்பாகவே தன் அலுவலகம் சென்று விட்டிருந்தான். வேறு வழியே அவனுக்கு தோன்றவில்லை. அன்று அவள் அலுவலகம் போவதை பார்த்து கொண்டிருந்தான். காலை மணி அப்போதே 9 ஆகிவிட்டிருந்தது. மணி 9:30 என காத்திருந்தான் பாலா. உலகில் காதலர்களுக்கு மட்டும் காலம் போவது கடினம் என்பார்கள். அந்த நிலைக்கு ஆளாகி போயிருந்தான் பாலா. அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தான் அவன். நமஸ்தே ஜி என்றான் அவன் அலுவலக நேபாளி வாட்ச்மேன். பதிலுக்கு ம் என்றான் பாலா. பாலாவை வினோதமாய் பார்த்தான் அந்த நேபாளி காவற்காரன். க்யா ஜி க்யா பாத் ஹை என்று மீண்டும் கேள்வி கேட்டான் அவன். இவன் வேறு இந்த நேரத்தில் நம்மை இப்படி இம்சிக்கிறானே என்ற பாலாவுக்கு மனதிற்குள் கோபமாய் வந்தது. அதை வெளிக்காட்டி கொள்ளாது அவனிடம் சொன்னான். குச்நாய். அந்த நேபாளிக்காரன் சிரித்து கொண்டே வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மணி 9:30 அடித்து ஓய்ந்தது. கொஞ்சமும் தாமதிக்காமல் போனை கையில் எடுத்த பாலா எண்களை சுழற்றினான். எதிர்முனையில் சப்தம். பாலா கேட்டான். குட் ஐ டாக் டு பவித்ரா? சாரி சார், அவங்க இன்னைக்கு லீவு என்றாள் எதிர்முனையில். பெருமூச்சு விட்டபடி போனை வைத்துவிட்டு திரும்பியவன் தன் அலுவலக படிக்கட்டுகளில் இறங்கினான். கீழ்ப்படியில் பவித்ரா நின்றிருந்தாள். அவனை அவனாலேயே நம்ப முடியவில்லை. முகம் வெளிறிவிட்டிருந்தது. நீங்க வரீங்களா இல்ல நான் வரட்டுமா கேட்டாள் பவித்ரா. இல்ல நானே வந்துடுறேன் என்றான் பாலா. அதான் சரி, எப்படியானாலும் உங்க செய்கையால நீங்க தான் கீழே இறங்கணும் என்று தனக்குள் பேசிக்கொண்டவளை பார்த்த பாலா கேட்டான். என்ன திட்டுறையா? எதுக்காம்? இல்ல அன்னைக்கு கோபமா போனியே, அது இன்னும் அடங்கலையோன்னு கேட்டேன். ஓ அதுவா? ஆமா, இன்னும் அடங்கலதான். உங்க மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே உடனே ஜிவ்வுன்னு மறுபடியும் வந்துடு. நான் என்ன செய்ய? அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே ஒன்றும் பேசாது அவள் பின்னே நடந்து கொண்டிருந்தான். இருவரும் எதிர்ப்புறமுள்ள ஹோட்டலுக்குள் செல்ல சாலையை கடந்து கொண்டிருந்தனர். அங்கே ஹோட்டலின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்தார் குமரவேல். அது அவருக்கு ஓய்வு பெறுமிடம். பவித்ராவும் பாலாவும் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். வெளியில் அமர்ந்தபடி பேச முற்பட்டனர். என்ன சாப்பிட்ற கேட்டான் பாலா. வேண்டாம் என்று தலையாட்டிய பவித்ரா ஃபேமிலி ரூமை காட்டினாள். அவனுக்காக காத்திராமல் எழுந்து அதற்குள் போனாள். பின்னாலேயே ஓடினான் பாலா. அவளையே பார்த்தபடி இருந்த பாலா முன் வேறர் வந்து நின்றான். அவன் அதை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைத்து பாலாவின் முகத்திற்கு முன் சொடுக்கினாள் பவித்ரா. அந்த சப்தத்தில் இருந்து மீண்டவனை பார்த்து கேட்டாள். விச் யூ ப்ரிப்பேர், டீ ஆர் காஃபி? ஹஸ் யூ லைக் என்றான் பாலா. 2 டீ என்றாள். பேரர் அங்கிருந்து நகர்ந்தவுடன் பவித்ரா கேட்டாள். பாலா, நாம கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? நோ டியர் என்ற பாலா சொல்லி முடிக்க நேரம் இல்லை. பவித்ரா சொன்னாள். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காரியத்தில் பாரு 0. வெளியில் அமர்ந்திருந்த குமாரவேலுக்கு அவர்கள் பேசுவது நன்றாக கேட்டது. எதை பற்றி சொல்ற பவித் என்று கேட்ட பாலாவை அப்படியே ஒரு அறை விடலாமா என்று தோன்றியது அவளுக்கு. விரக்தியாய் அவனை பார்த்து சிரித்துவிட்டு சொன்னாள். உங்க கல்யாண விஷயம்தான். என்ன கிண்டலா? பாலா கேட்டான். ஆமா, ஒரு நாளைக்கு நாம பேசாமலேயே கிண்டலாய்த்தான் போவது இந்த விஷயம். நீ ரொம்பத்தான் அர்ஜென்ட் பண்ற. என்ன சொல்ற நீ? நான் இதுக்காக அலையிறேங்கிறையா? என்ன பவித், எதை பேசினாலும் அதுக்கு ஒரு தப்பு அர்த்தம் பண்ணிக்கிற? ஆமாம், உனக்கெல்லாம் அப்படித்தான் படும் பாலா. நான் ஒரு பெண்ணுங்கிற விஷயமாவது உன் மனசுல படுதா? அது கூட தெரியாமலேயே நான் உங்ககிட்ட பழகிறேங்கிறையா? எனக்கு என்னமோ அப்படி ஒரு சந்தேகம் இப்ப வருது. ஏன் மேலையா? நான் உங்ககிட்ட தானே பழகிட்டு இருக்கேன். அதுல ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே? வெளியில் அமர்ந்தபடி இதை கேட்டு கொண்டிருந்த குமரவேல் மனதிற்குள் சிரித்து கொண்டார். இளைய தலைமுறை எத்தனை தெளிவாய் உணர்வு பூர்வமாய் தங்களை பற்றி சிந்திக்கிறார்கள் என்று பூரித்து போனார். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என சீட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அது உனக்கு தெரியுமா என்று எரிந்து விழுந்தான் பாலா. அவன் அப்படி கோபமாய் சப்தம் போட்டு பேசுவான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை பவித்ரா. அதிர்ந்து போனாள். வெளியில் இருக்கும் குமரவேல் என்னவோ போலானார்.
பாலாவும் பவித்ராவும் ஒன்றும் பேசாது ஒருவரையொருவர் பார்த்தபடி இருந்தனர். போருக்கு பின் அமைதி என்பது போல் இருந்தது அவர்களின் சூழ்நிலை. அப்போது அவர்கள் இருக்கும் அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. இருவரும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர். 2 கப் டீயுடன் உள்ளே நுழைந்த பேரர் அவர்கள் முன் அதை வைத்தான். டீயை எடுத்துக்கொள்ள சொல்லி சைகை செய்தாள் பவித்ரா. அவன் அதை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. ஒரு டீ கப்பை பாலாவின் முன் நகர்த்தினாள் அவள். டீயையும் பவித்ராவையும் மாறி மாறி பார்த்தான் பாலா. அதில் இருந்து ஆவி பறப்பது தணிந்திருந்தது அவன் மனது போல். அவனுக்காக காத்திராமல் டீயை பருகியபடி பவித்ரா கேட்டாள், அட பரவாயில்லையே, உன் ஆண்மை ஆளுமையா பேச்சில் வெளிப்படுதே. அதற்கு ஒன்றும் பதில் பேசாது டீயை பார்த்தான் பாலா. அவளின் பேச்சு அவனை சிந்திக்க வைத்திருக்க வேண்டும். கேட்டான், பின்ன என்ன, எங்க வீட்டில் நம்ம கல்யாணத்தை பற்றி கேட்கலைங்கிறதுக்காகவா இப்படி பேசுற? நீ என்ன சொல்ற பாலா? இதை கூட பேசக்கூடாதுங்கிறையா? அவன் அதற்கு ஒன்றும் பேசவில்லை. மாறாக தலை கவிழ்ந்திருந்தான். டீயை அவன் முன் நகர்த்தினாள் பவித்ரா. அவன் அதை எடுக்கவே இல்லை. அவன் முகம் வாடியிருப்பது தெரிந்தது. நான் என்ன பேசிட்டேன்னு இப்ப நீ டீயை ஒதுக்கற? அவளின் இந்த கேள்வியால் டீயை உடனே தன் கைகளில் எடுத்து கொண்டான் பாலா. அதனை மெதுவாய் பருகினான். அதை பார்த்தபடி இருந்த பவித்ரா கேட்டாள், என்ன கசக்குதா? ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான் பாலா. அப்ப இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்க, அப்பத்தான் வாய்க்கும் மனசுக்கும் இதமா இருக்கும் என்றாள் பவித்ரா. அவளுக்கு எந்த பதிலையும் கூறாது சர்க்கரை போட்டு டீயை குடித்து வைத்தான் அவன். தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து வெளியில் வைத்தான். அது அவளிடம் அனுமதி கேட்பது போல் இருந்தது. யூ வாண்ட் டு ஸ்மோக் கேட்டாள். ஆமாம் என்பது போல தலையாட்டினான். ப்ளீஸ் கேரியான் என்றவளின் பேச்சு அவன் சுதந்திரத்தில் நான் ஏன் தலையிடுவானேன் என்பது போல் இருந்தது. அவளின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் எடை போட முடியாமல் தவித்தான் பாலா. அப்போது பவித்ரா கேட்டாள், எங்க பேச்சை விட்டோம் பாலா? நீ கூட என்னமோ கேட்டியே. அதற்கு அவன் ஏதும் பதில் பேசவில்லை. அவளை ஞாபகம் வர பெற்றவளாய் சொன்னாள், நான் உன்னை சீட் பண்றேன்னு சொன்னேன் இல்ல? பாலா அவளுக்கு பதில் தரவில்லை. தலை கவிழ்ந்து சிகரெட் புகையை கக்கியபடி இருந்தான். ஏதாச்சும் பேசேன் பாலா, நீ அமைதியாய் இருப்பது நமக்குள்ள தூரத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு என்றாள் பவித்ரா. அவளை பார்த்து சிரித்தான் பாலா. உடனே பவித்ரா சொன்னாள், இப்படி பார்க்குறப்ப நீ கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி தெரியுது பாலா. நீ எப்பவும் இப்படியே இருந்துடேன். இதை கேட்டதும் மனம் விட்டு சிரித்தான் பாலா. அவளை 2 தட்டு தட்டிவிட வேண்டும் என்று எழுந்தான். ஏனோ ஓங்கிய கையுடன் சென்றவன் அப்படியே நிறுத்தி கொண்டான். அவனின் செய்கைக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை அவள். மாறாக அவனை அலட்சியமாக பார்த்தாள். பார்வைக்கு கட்டுப்பட்டானோ அல்லது காதலின் புனிதத்திற்கு கட்டுப்பட்டானோ அப்படியே அமைதியானான். அப்போது பாலாவை பார்த்து பவித்ரா சொன்னாள், பாலா, நாம் காதலிக்க தொடங்கி சுமார் 7 வருஷமாவது இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்காக நான் பீச்சுக்கு வர்றதும் பார்க்குக்கு வர்றதும் சினிமா தியேட்டரில் சுத்துறதும் கோயிலில் பார்க்கறதும் இன்னும் எங்கெல்லாமோ கண்டபடி சுத்துறதும் எங்க வீட்டுக்கு தெரியாமலா இருக்கும்னு நினைக்கிற? ஆனாலும் இதை பற்றி இன்னைக்கு வரை ஒரு நாள் கூட என் அண்ணனோ அப்பாவோ இல்லை எங்க அக்காவோ எங்க அத்தானோ என்னை யாரும் எதுவும் கேட்டதில்லை. அது ஏன்னு நினைக்கிற? என் மேல இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா எங்க குடும்பம் அப்படி. எங்க வீட்டில் இது போல லவ் கிவ்னு யாரும் அல்பமா நடந்துகிட்டதில்லை. அதுக்காக லவ்னா அது ஒரு மோசமான விஷயம்னு சொல்ல நான் தயாரா இல்லை. காதல் ஒருத்தருக்கு வருதுன்னா அது ஆத்மார்த்தமாத்தான் வரும். அதுக்கு அடிப்படை காரணம் ஏதும் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதுவும் அது பெண்ணுக்கு உருவாகும் போது அதுக்கான காரணத்தை கேட்டால் ரொம்ப சில்லியா இருக்கும். அவங்களால எந்த ஒரு ரீசனும் அதற்கு கற்பிக்க முடியாது. ஏன் இன்னும் சொல்லப்போனா அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஏன் என்னையே எடுத்துக்கங்களேன். நான் உங்களை காதலிக்கிறேன், காதலிச்சேன். அது ஏன்னு இன்னும் எனக்கு தெரியல. காதலை பொறுத்தவரை எல்லோருக்கும் அழகான உடம்பு தேவைப்படுது. அதுக்கு மனசும் நல்லா இருக்குதுன்னா சரி. அது எத்தனை பேருக்கிட்ட இருக்கு? எத்தனை பேருக்கு அதை பற்றி தெரியுது? இதையெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதே உங்கள் காதல் ஆத்மா பூர்வமானதா இல்லைங்கிறது போல எனக்கு பட்டது. ஏன்னா காலத்தை காதலில் கழிக்கிறதுங்கிற விஷயம் வேலை கிடைக்கிற வரை வேணும்னா நிசமாக இருக்கலாம், இல்லை யதார்த்த பூர்வமானதாக இருக்கலாம்.
ஆனால் வேலை கிடைச்சப்புறமும் அதை பற்றிய சிந்தனையோட மட்டும் இருந்துக்கிட்டு ஒரு பெண் தன் நிலைமையை பல தடவை மறைமுகமாக சொல்லியும் பெத்தவங்க கிட்ட அனுமதி கேட்கறதுக்கு நீங்கள் தயங்குறீங்கன்னா உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு என்னை நினைக்க வைக்குது. இந்த இடத்தில் ஏதோ சொல்ல வந்தான் பாலா. அவனை தடுத்து நிறுத்திவிட்டு மீண்டும் பேசினாள் பவித்ரா. நான் இன்னும் பேசி முடிக்கல பாலா. அப்புறம் நீங்கள் வேணும்னா உங்கள் நியாயத்தை சொல்லுங்க. நாம் 2 பேரும் இப்போ நல்ல வேலையில் இருக்கோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம். கூடுமான வரையில் நாம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கிட்டு தான் உங்களை கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கேட்க சொன்னேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பொசிஷன் பற்றியும் சொல்லலை, பெர்மிஷன் வாங்கின மாதிரியும் தோணலை. உங்கள் பெற்றவங்க கிட்ட கேட்குற திராணி இருக்கிறவராகவும் தெரியல. ஸோ என்னை பொறுத்தவரை முன்பின் அறிமுகம் இல்லாதவரை காதலிப்பது முட்டாள்தனம் என்பதை இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க பாலா. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதை கொட்டி தீர்க்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ என்னவோ எனக்கு தெரியாது. அதை பற்றியும் நான் கவலைப்படலை. பாலா, நாம் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்தோம், நல்ல காதலர்களாக இருந்தோம். இப்போ மறுபடியும் நல்ல நண்பர்களில் இருந்து நல்ல மனிதர்களாய் விடை பெறுவோம். ஏன்னா நானா விரும்பியும் என்னை தர முயலல, நீயா விரும்பியும் ஒரு நாள் கூட என்கிட்ட தப்பா நடக்க முயற்சிக்கல. அதால தான் அப்படி நல்ல மனிதர்களாகவே விடை பெறுவோம்னு சொன்னேன். ஏன்னா காதலை புனிதமாக நினைக்கிறவங்களால மட்டும் அப்படி நடந்துக்க முடியும். என்னை பொறுத்தவரை நீ ஒரு ஜென்டில்மேன். எனக்கு அதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நான் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே காதலை நாம் ஒரு டைம் பாஸிங்காக எடுத்துக்க கூடாதுன்னு தான். வாழ்க்கையில் காதல் ஒரு சம்பவம் தான். அது எல்லோருக்கும் அப்படியே நிஜம் ஆயிடுறதில்ல. சம்பவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு யார் வாழ்க்கையையும் எந்த ஒரு தனி மனிதனையும் விமர்சிக்க முடியாதுங்கிறது உண்மைனா இப்போ நாம் பிரியறதும் அப்படித்தான். ஸோ டேக் இட் ஈஸி பாலா. இவ்வளவும் பேசிய பவித்ரா எந்தவித சலனமும் இன்றி இருந்தாள். அவளிடம் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியாமல் அப்படியே சிலையாகி அமர்ந்திருந்தான் பாலா. தன் கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டவள் டீக்கான பில்லை எடுத்தாள். அதை தடுத்தான் பாலா. பவித்ரா அதற்கு புன்னகையுடன் பதில் அளிக்கையில், நோ பாலா, நானே தந்துடுறேன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல கஃபே லூயின்ல நாம் 2 பேரும் டீ சாப்பிட்டப்ப நான் தான் தந்தேன். இப்பவும் நானே தந்துடுறேன். ஏன்னா நான் தொடங்கி வச்ச இந்த சம்பவத்திற்கு நானே முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் நியாயம் என்றவள் ஒரு 5 ரூபாய் தாளை பில்லோடு சேர்த்து வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். பவித்ரா வருவதை அறிந்த குமரவேல் பேப்பர் படிப்பது போல முகத்தை மறைத்து கொண்டார். அவள் போவதை கதவை திறந்து கொண்டு வந்து பார்த்தான் பாலா. ஒரு புதுமை பெண்ணின் வேகமும் விவேகமும் அவள் பேச்சிலும் நடையிலும் இருப்பதை பார்த்த குமரவேல், இந்த மண் இன்னும் எத்தனை கற்ப கோடி காலங்கள் இருந்தாலும் அதன் பண்பாடும் ஒழுக்கமும் மட்டும் பெண்ணை சுற்றியே வலம் வரப்போகிறதென்பதை தனக்குள் நினைத்து கொண்டார். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.